இந்த கிராணி வரும்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி இந்த சாவி எடுத்து கீழே போட்டு போகலாம். போடுறா. சரி வாங்க போய் உட்காந்துக்கலாம் மறுபடியும். போச்சு. ஐயோ இந்த கிராணியோட ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். ஈஸி மோடில் தான் போகிறோம். போய் முடிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? முடிக்க முடியுமான்னு பார்க்கல, முடித்து காட்டுறோம். இப்போ பாருங்கள், டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல நம்மளை எழுப்பி விட்டாங்க. முதல்ல நம்ம போய் முதல்ல புக் இருக்குது. புக் எடுத்துகிட்டு போய் ஸ்பைடர் கை வாங்கிடலாம். அதாவது அங்கேருந்து எடுத்துடலாம் அந்த கிளவிட்டிருந்து. ஸோ ஓகே, இந்த புக்கை முதல்ல எடுத்தாச்சு. இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும்? அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த சீக்ரெட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போய் போடணும். ஓகே, கிராணி இங்கே தான் இருக்கா, எங்கே இருக்குதுன்னு தெரியல. முதல்ல போய் அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வாங்க போய் போட்டுடலாம். ஓகே, கிராணி ஐயோ வந்துருச்சு, கிராணி வந்துருச்சு. சரி நம்ம அப்படியே சுற்றிட்டு போயிடலாம். சுற்றிட்டு சுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே நின்னோன்னா வந்து மண்டையிலே போட்டுரும். அதனால் நிற்காம அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடலாம். அப்படியே அந்த காருக்கு இடத்துக்கு போயிடலாம். ஸோ வாங்க எங்கே போகலான்னு பார்க்கலாம். சரி மேலேயே போயிடலாம். மேலே ஏதாவது இருக்கா? இந்த வாட்டி நம்ம ஸ்பீட் ரன் தான் பண்ணுறோம். ஐயோ கிராணி மேலே தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இங்கே இருக்கிறத எதையாவது எடுத்துக்கலாம். உள்ளே என்ன இருக்குது? ஓப்பன் அதுக்குள்ளே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கா இல்லை கிராணியை சுத்த விடலாமா? சரி கிராணி அப்படியே இங்கே சுற்றிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே விழுந்தா நம்ம சரி வாங்க கிச்சனுக்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த ஃப்ரிட்ஜு, இது எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜு கபோர்டு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஐயோ கிராணி வருது கிராணி வருது. ஐயோ விட்டுருங்க. விட்டா மாட்டேங்குதே. சரி வாங்க அப்படியே கீழே போயிடலாம். நம்ம வந்த வழியாகவே மறுபடியும் போயாச்சு. நம்ம வரும்போது கிராணி அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே இருக்குது. நம்ம 2 வீடியோ கிராண்டியாக போட்டோம். 2 வீடியோவில் முடிக்கலை. 3வது வீடியோ இதில் லக்கி நம்பர் 3ல் முடிப்போமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முடிக்கிறோம். அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் 1K அடிக்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல கிராணி வராது. கொஞ்சம் நேரம் இங்கேயே பண்ணிடலாம். அதாவது கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துடலாம். இதுக்குள்ளெல்லாம் ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஏதாவது இருக்கா உள்ள மேலே ஏதாவது இருக்கா? மேலே ஒன்றுமே இல்லை. ஆனால் கீழே மேலே ஒன்றுமே இருக்காதுல்ல. மேலே நம்மளால் போக முடியாது, ஜம்ப் பண்ண முடியாது. சரி நம்ம இங்கேயே போயிடலாம். இது ஓப்பன் ஆகாது. இதுக்குள்ளே அப்படியே போயிட முடியுமா? அப்போ எதுக்கு நமக்கு ஸ்பைடருக்கு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வந்த வழியாலே போயிடலாம். இந்த இடத்துக்கு கிராணி வந்து மண்டையிலே போட்டுருச்சுன்னா சங்கட்டம், மிகப்பெரிய சங்கட்டம். அப்படி இதை ஆட்டாமல் போயிடலாம். மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தெரில. மேலே போய் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இன்னும் ஓப்பனே பண்ணாமல் வச்சுருக்கோம். முதல்ல இதை ஓப்பன் கார்கி போடு கார்கி கிராணி கரெக்டாக வந்துருச்சு. கிராணியை விட்டுட்டு நம்ம கார்கி எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். கார்கி சரி ஓகே, நம்ம இந்த கார்கியை வச்சு பின்னாடி இருக்கிற டிக்கி ஓப்பன் பண்ணோம். ஒன்றும் தப்பாலாம் இல்லை, இது காரோட சொன்னேன். சரி ஓகே, அந்த சுற்றிய கிராணியை பேசாமல் சாகடிச்சிடலாமா? வாங்க இதுக்குள்ளே எங்கேயாவது அந்த இடத்துக்குள்ளே போய் போட்டு வந்துடலாம். கிராணி நல்ல வேலை வந்துட போகுது. அதுக்குள்ளே போய் டக்குன்னு சாவியை போட்டுட்டு வந்துடலாம். போட்டாச்சு, உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். கைஸ், கிராணி சாகணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கிராணியை நம்மளால் கொல்ல முடியும். பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்களான்னு. சரி ஓகே, முதல் வேலையை இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கிராணி வருதான்னு பார்க்க போகிறோம். கிராணி வர்ற ஒரு அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. சரி கிராணி வர்ற மாதிரி தெரியல. நம்மளே வெளியில் போய் கீ எடுத்து மறுபடியும் போட்டுடலாம் கீழே.
கார் கீழே கையில் வா, இப்போ கீழே போ. சரி வாங்க மறுபடியும் போய் உட்காந்து காலம். முதல் வாட்டி செத்துடுவாங்க. கிராணி ஏன் கிராணி இப்படி பண்ணுற? நான் தான் எஸ்கேப் தான் பண்ணுறேன், உன்னை தான் தொல்லை பண்ணுறேன். நீ ஓரத்தில் போய் உட்காந்துக்கோ, ரெண்டு போய் பெட்டில் போய் படுத்துக்கோ. நானும் என்னை தொல்லை பண்ணல, நீயும் என்னை தொல்லை பண்ண வேணாம்னு நினச்சா. இப்படி பண்ணால் எப்படி கிராணி? சரி பரவாயில்ல, டே 2 வந்துருச்சு. இந்த நாள்லேயே முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். முடிக்க முடியாட்டி வீடியோ முடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம போய் புக்கை தேடலாம்னு நினைக்கிறேன். ஐயோ புக்கை எங்கே போட்டோன்னே மறந்துருச்சு. அவ்வளோதான், மறந்துருச்சு. சரி நம்ம அந்த கார் இருக்க இடத்துல தான் போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். கார் இருக்க இடத்துல இல்லைன்னா எல்லா இடத்துலையும் போய் தேடலாம். முதல்ல கிராணியை கூப்பிட்டுலாம். கிராணி வர மாட்டேங்குது. ஸோ நம்மளே கீழே போய் கார் இருக்க இடத்துல போய் தேடலாம். இங்கே எங்கேயாவது இருக்கா? ஹேமர் இருக்குது. அந்த கிராணி செத்த இடம். ஸோ கிராணியை மறுபடியும் சாகடிச்சுட்டு அந்த வேலையை பார்க்கலாம். மறுபடியும் வா வா வா, ரெண்டு வாட்டி போட்டு இந்த வாட்டி எந்திரிக்கவே மாட்டேன், உள்ளேயே உட்காந்துப்பேன். அப்போ தான் கிராணி வராது. உள்ளேயே உட்காந்துக்கிட்டா எப்படி கிராணி வரும்? இந்த வாட்டி நம்மளை கிராணி மண்டையில் போடாமல் நம்ம கிராணி மண்டையில் போடணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் 1K அடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. கிராணி வந்துருச்சு. இப்போ கிராணி அப்படியே அழுங்காமல் உள்ளே வச்சு கதவை சாத்திடணும். கிராணி டாட்டா ஆன். கிராணி பாய் பாய். உன்னை இனிமேல் உலகத்தில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாய் பாய். உன்னை மண்டையில் சுற்றி அடிச்சுட்டு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் முடியலையே. உள்ளே இருக்க நானும் உள்ளே பண்ணேன், நானும் சுற்றுவேன். சரி நம்ம இந்த ஹேமர் கிடச்சிருக்குல்ல, இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாம். அச்சீவ்மெண்ட் எதுக்கு? ஹீட் ஹேர் கப், அதை கொளுத்துனதுக்காக 2 நிமிஷம் கிராணி வராது. 2 நிமிஷம் ஜாலியாக இருக்கலாம். 2 நிமிஷம் எங்கே வேணால் போய்க்கலாம். இந்த பிளாங்க் உடைக்கலாம். முதல்ல இந்த பிளாங்க்கில் ஏதாவது உள்ளே இருக்கும். உள்ளே என்ன இருக்கும்? உள்ள மேக்ஸிமம் இன்ஜின் நினச்ச மாதிரியே இருக்கும். இன்ஜின் தான் இருக்குது. இன்ஜின் நமக்கு தேவைப்படும், அது இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம பிளாங்க் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட்டுடலாம் மாடியில். வெயிட், நம்ம எதுக்கு பிளாங்க் எடுத்துகிட்டு போனோம்? சுத்தியில் எடுத்துகிட்டு போனால் அங்கேயே கட்டைங்க இருக்கும். ஓ சுத்தியில் கீழே வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, கண்ட்ரோல் ஏன் இப்படி வச்சுருக்கீங்க? சுத்தியலே வா, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துலையே இருக்கும் பிளாங்க்கு. அதை உடச்சா அதுவும் கிளியரு. அதுக்கப்புறம் நமக்கு வழியும் உருவாக்கிடலாம். சரி வாங்க அப்போ அந்த இடத்துக்கே போகலாம். கிராணி 2 நிமிஷத்துக்கு வராது, அதனால் சந்தோஷமாக சுற்றலாம். மொட்டை மாடியில் வலிக்கிட்டு விழுந்தோம், ஞாபகம் இருக்கா? அது ஒரு காலம். முதல் வீடியோவில் போய் வலிக்கிட்டு விழுந்தோம். 2வது வீடியோவில் அந்த தப்பு பண்ணல, 3வது வீடியோவில் அந்த தப்பு பண்ண மாட்டேன். பிளாங்க் எடுத்துகிட்டு இதை மறக்காமல் எடுத்து அங்கே வைக்கணும். இதை எடுத்து ப்ளேஸ் அப்படின்னு காட்டும். அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இங்கேருந்தே பார்க்கலாம். என்னோடய அறிவு எப்படி? சரி இங்கேருந்தே பார்க்கலாம். உள்ளே போய் ரியலிஸ்டிக்காக பார்க்கலாம். இது கதவு கூட படிக்குமே, அந்த அடைச்சிருச்சு. சரி இதை திறந்துட்டு நம்ம பக்கத்து ரூமில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த ரூமில் எப்படியுமே இருக்கேன். ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். 3, 2, 1 எப்படி பறந்துருச்சா? இப்போ பக்கத்து ரூமில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பக்கத்து ரூம் இதுக்குள்ளே மீட் இருக்கு. மீட்டுக்கு வந்து ஸ்பைடர் கீ வேணும். அதாவது ஸ்பைடர் கீயா? ஆமாம் ஸ்பைடர் கீயா? ஸ்பெஷல் கீ வேணும். எஸ் ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ வந்து எப்படி கிடைக்கும் தெரியல, அது தேடி எடுக்கணும். ஸ்பெஷல் கீ எடுத்துடலாம். அப்போ ஸ்பைடர் கீ வந்து கீழே அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு, அது அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இங்கே என்ன இருக்குது? காகு வீல் எடுத்துகிட்டு ப்ளே ஹவுஸில் போய் போடணுமா? சரி வாங்க இதை எடுத்துகிட்டு போய் ப்ளே ஹவுஸ் அங்கே இருக்குது. இதுக்கு தான் இங்கே புக்கு வேணும். புக்கு எங்கே வச்சேனே தெரியல. போடு, செத்துட்டேன்.